நம்ம பானிபூரி பசங்கள்லாம் ஃப்ரான்ச்சைஸி கொடுக்குறாங்க இல்லையா சார், அவங்கலாம் பெருசா ட்ரேட்மார்க்கை பத்தி தெரியுமான்னு எனக்கு தெரியாது முதல்ல. பேசிக்கா மேபி ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். அத தாண்டி பெருசா ஒண்ணும் இவங்க பேப்பர் ஒர்க் பண்ற மாரி எனக்கு தெரியல. கான்ட்ராக்ட்லாம் போட்டு ப்ராப்பரா பண்ணணும். கான்ட்ராக்ட்லாம் ஆக்சுவலா வந்து நீங்க என்குயரி பண்ணும்போதே குடுக்கணும். இதுதான் எங்களோட கான்ட்ராக்ட், இதுதான் ரூல்ஸ், இதெல்லாம் நீங்க சைன் பண்ண போறீங்கன்னு. இப்ப எல்லாமே பணத்த குடுத்ததுக்கு அப்புறம் தான் கான்ட்ராக்ட்டே நீட்டுறாங்க. எல்லாரையும் நான் அப்படி சொல்லல. ஒரு சில பேர் அப்படிதான் பண்றாங்க. இன்னொன்னு வந்து இப்ப நெறைய பிசினஸ் சேனல்ல வந்து ஃப்ரான்ச்சைஸிய கூவி கூவி விக்கிறாங்க. இப்ப கிட்டத்தட்ட கூறு போட்டு விக்கிற மாரி காய்கறி கடையில எப்படி கத்துறாங்களோ, நான் ஃப்ரான்ச்சைஸி குடுக்குறேன், ஃப்ரான்ச்சைஸி குடுக்குறேன், ஃப்ரான்ச்சைஸி குடுக்குறேன்னு தான் பண்றாங்க. இப்ப வெளிநாட்டுல ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து சிக்-ஃபிலே அப்படின்னு யுஎஸ் பேஸ்டு பிராண்ட் இருக்கு சார். நீங்க அவங்களோட ஃப்ரான்ச்சைஸி எடுக்கணும் அப்படின்னா, 3 வருஷம் வெயிட் பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு. அவங்க உங்க வீட்ட வந்து செக் பண்ணுவாங்க. வீடு சுத்தமா இருக்கா? உங்க டாய்லெட் சுத்தமா இருக்கா? பக்கத்து வீட்டுக்காரனோட நீங்க சண்டை போடுறீங்களா? ஒழுங்கா இருக்கீங்களா? உங்களோட சிபில் ஸ்கோர் அதாவது உங்க பேக்கிரவுண்ட் செக், உங்க ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. இங்க நம்மாள் என்ன சொல்றான்? காசுலயா ஒரு பிரச்சனை நான் லோன் எடுத்து குடுக்குறேன்.